ஈக்குவேஷன்ஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு சின்ன கான்செப்ட் ஒன்று உண்டுலாம். ப்ளஸ் ப்ளஸ்னால் மைனஸ் மைனஸ் ஆன்சர் வரும், மைனஸ் ப்ளஸ்னால் ப்ளஸ் ப்ளஸ் வரும். இந்த கான்செப்டோ சோர்க்கோ கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் அந்த ஏற்றி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து புதுசாக நாளைக்கு டெஸ்ட் வச்சுட்டு இன்றைக்கி புதுசாக ட்ரிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராதீங்க யாரும், சரியா? நிறைய நம்ம வந்து ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஓரளவுக்கு போட்டுடலாம். அப்புறம் வந்து டிஐ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிஐ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு டிஐ கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த டிஐயும் போட்டுடலாம். இதுவும் ப்ராக்டிஸில் தாமே இருக்குது. நிறைய மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் சீரியஸுமே நமக்கு வந்து ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது இதுக்குன்னு நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ யாருமே ஒரி பண்ணாதீங்க, நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள்.